அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையல் அட்டகாசம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறது இந்த சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி வெண்டைக்காய் மோர் குழம்பு. வெண்டைக்காவே நல்லா கூலாக்கும், மோர் அதை விட நல்லா கூலாக்கும். இந்த கடும் வெயிலுக்கு இது ரொம்ப சூப்பரான அருமையான ரெசிபி. இது சும்மாவே நம்ம குடிக்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு புதுசு நீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது தேவையான பொருட்கள் நான் கோகனட் ஆயிலில் தாளிக்கிறேன். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. துருவிய தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, அரிசியும் கடலைப்பருப்பும் ஊற வச்சிடணும். வெண்டைக்காய் முழுசாக தான் வெட்டணும், இல்லைனா அது குழ குழன்னு ஆகிடும். முழுசாக கழுவிட்டு வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு குழ குழன்னு ஆகாமல் இருக்கும். அப்படி குழ குழன்னு ஆச்சுனாக்கா வதக்கும் போது கொஞ்சம் தயிர் விட்டு வதக்கிக்கணும். என்ன பண்ணணுனாக்கா முதல்ல நம்ம எடுத்து வச்சதெல்லாம் வறுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சிடணும். ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், ஊற வச்ச கடலைப்பருப்பு, அரிசி, அந்த பச்சை 5 ஐட்டத்தை நம்ம வறுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுங்க, ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே அரைக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தலைமுடி வளர்கிறதுக்கு. நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கங்க. அதை வெண்டைக்காய் நீல வாக்கில் இருக்குது. அதை நல்லா கழுவிட்டு ஒரு இன்ச்சு சைஸோ இல்லை எப்படியோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கங்க. கழுவிட்டு தான் வெட்டணும், வெட்டிட்டு கழுவக்கூடாது, குழப்பம் ஆகிடும். அதை ஃபஸ்ட்டு அந்த வதக்கின சட்டியிலே போட்டு வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டாக்கா உங்களுக்கு அப்படியே எப்படி வெண்டைக்காய் போடுறோமோ அப்படியே அதே மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிடும் போது வரைக்கும் குழ குழன்னு ஆகாது. வெண்டைக்காய் பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லா கூல் பண்ண உடம்பு. வெண்டைக்காய் சும்மாவே நம்ம சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு சத்து இருக்கிறதுல. இதை ஊற வச்சு நம்ம தண்ணி குடித்தா கூட சுகர் பேஷண்ட்லாம் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நல்ல அருமையான காய். இது வதக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. ஆல்ரெடி அந்த அரிசியும் கடலைப்பருப்பும் நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அந்த இதில் வதக்கணும். அந்த எடுத்துகிட்டு வதக்கின வெண்டைக்காய் எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம அரைச்சதை தூக்கி ஊற்றிடுங்க. ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டே மோரும் தயிரும் கலக்கக்கூடாது. முதல்ல அந்த அரைச்சதை விட்டு நல்லா அந்த பச்சை வாடை போக நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுக்கணும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். நான் ஒரு 25 இயர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கேன். இது சும்மாவே குடிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்பு வெறும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு மிக்சியில் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 170 ml தயிர், அதையும் அந்த மோரையும் நல்லா கலக்கி ஊற்றி நல்லா ஒரு அடி அடிச்சிங்க. அப்போ தான் திரியாக இல்லாமல் இருக்கும். சாப்பிடும் போது ரொம்ப நல்லா. கொதித்த அந்த பச்சை வாடை போனதும் இந்த மோர் தயிர் அடித்து வச்சு அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உடனே வதக்கி வச்ச வெண்டைக்காயும் போட்டுருங்க. லேசாக ஒரு கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு நல்லா தாளித்து அதில் தட்டிடுங்க. ரொம்ப கமன்னு இருக்கும். 2 வெந்தயமும் போட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்ல எல்லாமே சேர்ந்து நல்லா கூலாக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி செஞ்சு குழம்புக்கு பதிலாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். உடனே அந்த குழம்புல ஊற்றிட்டிங்கனாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான அழகான அப்படியே பெரட்டி சாப்பிட்லாம். அப்படியே அந்த இதில் வெறும் மோர் எப்படி பெரட்டி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த குழம்பு நான் வருஷ காலமாக செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது 4 பேருக்கு சரியாக வரும். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி ரெசிபி இணைச்சிருக்கேன். இது தேவையான பொருட்களும் செய்முறை இணைச்சிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் அப்புறமா கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப அருமையான இந்த ரெசிபி. இது இன்னும் பல சம்மர் ரெசிபிகள் கிடைக்கும்.